பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சங்கீதம் 105வது சங்கீதத்துல 6வது வசனம், அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்த அதிசயங்கள் அநேகமாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அற்புதங்கள் வெகுவாய் காணப்படுகிறது. அதெல்லாம் நாம் நினைவு கூற நாம் அழைக்கப்படுகிறோம். இது எந்த சூழ்நிலையில தாவீது ராஜா எழுதி சங்கீத பாடல் என்று சொல்லி சொன்னால், உடன்படிக்கை பெட்டியை தாவீது ராஜா எருசலேமுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு வருகிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தங்கள், அவங்க கடந்து வந்த பாதையில எவ்வளவு அற்புதங்களை செய்தார், எவ்வளவு அதிசயங்களை அவர்கள் கண்ணார கண்டார்கள், ஆண்டவர் எவ்வளவு நீதியான காரியங்களை அவர்களுக்கு செய்தார் என்பதை நினைவு கூர்ந்து அழகாக தாவீது சங்கீத பாடலை எழுதியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தானங்க, எவ்வளவு அற்புதங்கள் பாருங்களேன். உயிர்ப்பிச்ச போட்டாருங்க, அவர் அதிசயம் இல்லையா? அதிசயங்களையும் அற்புதங்களை செய்கிறவர், செய்து கொண்டிருக்கிறவர். பின்னால் திரும்பி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் கடந்து வந்த பாதையை நாம் திரும்பி பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தோம், ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று நம்மை ஒதுக்கி வைத்தவர்கள் முன் ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் அல்லவா? எல்லாரும் ஆமென் சொல்லாமாங்க? உண்மைதானங்க? யோசித்து பாருங்களேன். உங்க வாழ்க்கையில கட்டாயம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அதிசயம் கட்டாயம் செய்திருப்பார். அற்புதத்தை கண்ணார கண்டிருப்பீர்கள். உண்மைதானங்க? எவ்வளவு நேர்த்தியாய் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். எங்களுக்கு செய்த அதிசயங்களையும் எங்களுக்கு செய்த அற்புதங்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். என்றைக்கும் அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு இரவு கண்மூடி தூங்கும் போது நீங்க யோசிச்சு பாருங்க. நிறைய பேருக்கு விபத்தில் இருந்து, பிரச்சனைகளில் இருந்து, கடன் தொல்லைகளில் இருந்து, ஆபத்துகளில் இருந்து, நாச மோசங்களில் இருந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் பாதுகாத்திருப்பாருங்க, வழிநடத்திருப்பாருங்க. எத்தனையோ காரியங்களை தப்பு வைத்திருப்பாருங்க. அந்த காரியங்கள் எல்லாம் நினைத்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். எல்லாம் நான் கடந்து வந்துட்டேன், இனிமே எனக்கு ஒண்ணு இல்ல, நான் பாட்டுக்கு ஆண்டவர் நினைக்காம போயிடுறேன் அப்படி என்பது இல்லை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அவரை நினைத்து பார்க்க நீங்க அழைக்கப்படுகிறீர்கள். அதான் தாவீது ராஜா அழகா சொல்லுகிறாரு, நினைவு கூறுங்கள் சொல்லுகிறார். நினைவு கூறுங்கள் ஐயா, நினைவு கூறுங்கள் அம்மா, நினைவு கூறுவோம். கர்த்தர் இன்னும் வல்லமையாய், இன்னும் அதிசயமாய், இன்னும் அற்புதமாய் உங்க வாழ்க்கையை உயர்த்த, அழகாக்க அவர் ஆசைப்படுகிறார். நிகழ்கால வாழ்விலும் சரி, எதிர்கால வாழ்விலும் சரி ஆச்சரியத்தக்க விதமாய் நடத்தி நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். God bless you.